அத்தியாயம் 2 அல் பகரா. அந்த மாடு 56 முதல் 71 வரை காண்போம். பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் மரணித்த பின் உங்களை உயிர்ப்பித்தோம். உங்கள் மீது மேகத்தை நிழலிடச் செய்தோம். மண்ணு சல்வா எனும் உணவை உங்களுக்கு இறக்கினோம். நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்று கூறினோம். அவர்கள் நமக்கு தீங்கிழைக்கவில்லை, மாறாக தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்டனர். இவ்வூருக்குள் செல்லுங்கள், அங்கே விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள். வாசல் வழியாக பணிவாக நுழையுங்கள். மன்னிப்பு என்று கூறுங்கள், உங்கள் தவறுகளை மன்னிப்போம். நன்மை செய்வோருக்கு அதிகமாக வழங்குவோம் என்று நாம் கூறியதை எண்ணிப்பாருங்கள். ஆனால் அநீதி இழைத்தோர் தமக்கு கூறப்பட்டதை விடுத்து கூறப்படாத வேறு சொல்லாக மாற்றினார்கள். எனவே அநீதி இழைத்து குற்றம் புரிந்ததால் வானத்திலிருந்து வேதனையை அவர்களுக்கு இறக்கினோம். மூசா தமது சமுதாயத்திற்காக நம்மிடம் தண்ணீர் வேண்டிய போது, உமது கைத்தடியால் அந்த பாறையில் அடிப்பீராக என்று கூறினோம். உடனே அதில் 12 ஊற்றுகள் பீரிட்டன. ஒவ்வொரு கூட்டத்தாரும் தத்தமது நீர்த்துறையை அறிந்து கொண்டனர். அல்லாஹ் வழங்கியதை உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் விளைவித்து திரியாதீர்கள் என்று கூறினோம். மூசாவே, ஒரே வகையான உணவை சகித்து கொள்ளவே மாட்டோம். எனவே எங்களுக்காக உமது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வீராக. பூமி விளைவிக்கின்ற கீரைகள், வெள்ளரிக்காய், பூண்டு, பருப்பு, வெங்காயம் ஆகியவற்றை அவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவான் என்று நீங்கள் கூறியபோது, சிறந்ததற்கு பகரமாக தாழ்ந்ததை மாற்றி கேட்கின்றீர்களா? ஏதோ ஒரு நகரத்தில் தங்கிவிடுங்கள், நீங்கள் கேட்டது உங்களுக்கு உண்டு என்று அவர் கூறினார். அவர்களுக்கு இழிவும் வறுமையும் விதிக்கப்பட்டன. அல்லாஹுவின் கோபத்திற்கும் ஆளானார்கள். அல்லாஹுவின் வசனங்களை மறுப்போராக அவர்கள் இருந்ததும், நியாயமின்றி நபிமார்களை கொன்றதும் இதற்கு காரணம். மேலும் பாவம் செய்து வரம்பு மீறிக்கொண்டே இருந்ததும் இதற்கு காரணம். நம்பிக்கை கொண்டோர் யூதர்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் சாபியன்களில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி நல்லறம் செய்வோருக்கு அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உண்டு. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள். உங்களுக்கு நாம் வழங்கிய வேதத்தை பலமாக பிடித்து கொண்டு அதில் உள்ளதை சிந்தியுங்கள். அப்போது நீங்கள் நம்மை அஞ்சுவீர்கள் என்று கூர்மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தி உங்களிடம் நாம் உடன்படிக்கை எடுத்ததை எண்ணிப்பாருங்கள். இதன் பின்னரும் புறக்கணித்தீர்கள். அல்லாஹுவின் அருளும் கருணையும் உங்களுக்கு இல்லாதிருந்தால் நஷ்டமடைந்திருப்பீர்கள். உங்களில் சனிக்கிழமையில் வரம்பு மீறியோரை அறிவீர்கள். இழிந்த குரங்குகளாக ஆகுங்கள் என்று அவர்களுக்கு கூறினோம். அதை அக்காலத்தவருக்கும் அடுத்து வரும் காலத்தவருக்கும் பாடமாகவும் நம்மை அஞ்சியோருக்கு படிப்பினையாகவும் ஆக்கினோம். ஒரு காளை மாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்று மூசா தமது சமுதாயத்திடம் கூறியபோது, எங்களை கேலி பொருளாக கருதுகிறீர்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர், அறிவினனாக நான் ஆவதை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்றார். உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக. அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் என்று அவர்கள் கேட்டனர். அது கிழடும் கன்றும் அல்லாத இரண்டுக்கும் இடைப்பட்ட மாடு என்று அவர் கூறினார். எனவே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள் என்று அவர் கூறினார். உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக. அதன் நிறம் என்ன என்பதை எங்களுக்கு அவன் விளக்குவான் என்று அவர்கள் கேட்டனர். அது
பார்ப்போரை பரவசப்படுத்துகிற கருமஞ்சள் நிற மாடு என்று அவன் கூறுகின்றான் என்றார். உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக. அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். அந்த மாடு எங்களை குழப்புகிறது. அல்லாஹ் நாடினால் நாங்கள் வழி காண்போம் என்று அவர்கள் கூறினர். அது நிலத்தை உழவவோ விவசாயத்திற்கு நீர் இறைக்கவோ பழக்கப்படாத மாடு, குறைகளற்றது, தழும்புகள் இல்லாதது என்று அவன் கூறுவதாக மூசா கூறினார். இப்போதுதான் சரியாக சொன்னீர் என்று கூறி, செய்ய முடியாத நிலையிலும் மிகுந்த சிரமப்பட்டு அம்மாட்டை அவர்கள் அறுத்தனர்.